ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல ரொம்ப ஃபேமஸான உமன்ஸ்க்கான ஒரு ஸ்கீம் மகிழா சம்மன் சேவிங் சர்டிபிகேட் ஸ்கீம் தான் பார்க்க போறோம். ஸோ உமன்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் தான் இது. கண்டிப்பா இது உமன், அதாவது உங்க வீட்டில் சின்ன குழந்தையில இருந்து என்ன ஏஜ் குரூப்ல உமன்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க, அப்பதான் எல்லா டீடைல்ஸுமே கிளியரா கிடைக்கும். ஸோ மகிழா சம்மன் சேவிங் சர்டிபிகேட் பெஸ்டா இல்ல எஃப்டி பெஸ்டா அப்படிங்கறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இங்க நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வாங்க உள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்கீமோடைய ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் வாங்க. ஸோ பெண்களுக்கான ஸ்பெஷல் திட்டம், அதுவும் மத்திய அரசு கொடுத்தது. ஓகேங்களா? அடுத்தது வயது வரம்பு. ஸோ இது அனைத்து பெண்களுமே தொடங்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஏஜ் வித்தியாசமே வேண்டியதில்லை. பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வயதான பாட்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தொடங்கலாம். 18 வயசு கீழே இருந்தா அவங்க மைனர் கேர்ள்ஸ், அவங்களுக்காக பெற்றோர் அல்லது கார்டியன் அவங்களோட சப்போர்ட்ல இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த ஸ்கீம் வருஷம் 365 நாளும் எல்லா இயரும் இருக்குமா அப்படின்னா கிடையாது. 2023ல ஸ்டார்ட் ஆனது, மார்ச் 31 2025. ஸோ இதோட இந்த ஸ்கீம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க கணக்க ஆரம்பிச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 2025 மார்ச் 30 கூட இதை நீங்க ஆரம்பிக்கலாம். அடுத்து ஸோ குறைந்தபட்சமா இதுல எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா 1000 ரூபாங்க. அதிகபட்ச வரம்பு இதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஃப்டில எல்லாம் கணக்கே கிடையாது, எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். பட் ஆனா இங்க அதிகபட்சமா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் போட முடியும் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர். ஸோ இப்போ ஒரு பெண் குழந்தையோ இல்ல ஒரு பெண்ணோ இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இந்த அக்கௌண்ட்ல போட முடியும். ஸோ 1000ல மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ்ல நீங்க போட்டுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இந்த சர்டிபிகேட் எத்தனை முறை வாங்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாமாங்க. இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, நான் போயிட்டு ஒரு டைம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா எனக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லிமிட் இருக்கு இல்லைங்களா? எஸ், 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லிமிட்டுக்குள்ள நான் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு தான் வாங்க முடியும். ஸோ ஒன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா 3 மாசம் கழிச்சு தான் அடுத்து வாங்க முடியும். அப்போ 3 மாசம் கழிச்சு எங்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் எல்லாம் கையில இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் மறுபடியும் மகிழா சம்மன் சேவிங் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ எத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா நோ லிமிட். ஓகேங்களா? மார்ச் 2025 31 வரைக்கும் எந்த லிமிட்டும் கிடையாது. ஆனா 3 மாசத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் இந்த சர்டிபிகேட் வாங்கிக்க முடியும். 2 லட்சம் ரூபாய்க்குள்ள வரைக்கும் வாங்கிட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு போய் 2 லட்சம் ரூபாய் கையில இருக்கு, நான் சர்டிபிகேட் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வாங்க முடியாது. ரைட்டுங்களா? ஸோ 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டுக்குள்ள எத்தனை டைம் வேணாலும் வாங்கலாம். ஆனா 3 மாசம் கேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வட்டி கணக்கிடுறது. ஸோ எவ்வளவு மாசத்துக்கு ஒருக்கா கணக்கிடுவாங்கன்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா குவார்டர்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் இது மெச்சூரிட்டி ஆகிறது 2 இயர்ஸ் ஆஃப்டர் டெபாசிட். இப்போ சர்டிபிகேட் இன்னைக்கு போய் நான் வாங்கினாலும் இன்னையிலிருந்து சரியா 2 வருஷத்துல இது மெச்சூரிட்டி ஆயிடும், நான் போய் வாங்கிக்கலாம். அப்ப 2025 மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு நான் போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரேன், எம்எஸ்எஸ்சில பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அடுத்து 2027 ஓகேங்களா 26 27 மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த மார்ச் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ 2 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட். அண்ட் பார்ஷியல் வித்ட்ரால் இதுல அலோவ் பண்றாங்களா அப்படின்னா எஸ், நீங்க பார்ஷியல் வித்ட்ரால் அலோவ் பண்றாங்க, நீங்க பண்ணிக்கலாம். ஆனா 40% ஆஃப் தி டெபாசிட்டட் அமௌண்ட், நான் இப்போ 1 லட்சம் ரூபாய் தான் என்கிட்ட காசு இருந்துச்சு, நான் மொத்தமாவே அவ்வளவுதான் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுல 40,000 ரூபாய் வரைக்கும் தான் நான் பார்ஷியல் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுவும் 1 வருஷம் கழிச்சு மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 1 வருஷம் கழிச்சு வேணா நான் பார்ஷியல் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதுவும் 40% ஆஃப் தி டெபாசிட்டட் அமௌண்ட் மட்டும் தான் நான் எடுக்க முடியும். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் பாத்தீங்கன்னா அந்த 1 இயர்க்கு அப்புறம் மறுபடியும் அந்த 2 இயர்ஸ் ஃபுல் டேர்ம் கழிச்சு தான் அந்த 60% ஆஃப் தி அமௌண்ட் அப்படிங்கிறது கைக்கு வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, பார்ஷியல் வித்ட்ரால் ஓகே. ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியுமா அப்படின்னா 2 விதமான ஒரு செட்டப்ல ப்ரீமெச்சூர் க்ளோஷர் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணாலும் இந்த 7.5% இன்ட்ரெஸ்ட் உங்களோட டெபாசிட்டட் அமௌண்ட்டுக்கு ஃபுல்லா போட்டு கொடுப்பாங்க. அது எப்போ அப்படின்னா டெபாசிட் பண்ணவங்க இறந்துட்டாலோ, ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இன்கேஸ் இறந்துட்டாலோ இல்ல உயிருக்கு ஆபத்தான நோயில இருக்காங்க, அவங்களுக்கு மருத்துவ உதவிக்கு இந்த காசு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கிளியரா ப்ரொடியூஸ் பண்றப்போ கண்டிப்பா இந்த முழு வட்டியோட உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அன்னைக்கு என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு 7.5% ஒரு 1 இயர்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுக்கு
அதுக்கு வந்து 1 இயருக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஒருவேளை மைனர் கேர்ள் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டியனோ இல்லை பேரண்டோ தானே வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க மைனர் கேர்ளோட பேரில். அந்த பேரண்டோ இல்லை கார்டியனோ இறந்துட்டாலும் கூட உங்களுக்கு முழு வட்டியோட வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படிங்கிறது வந்து நடந்துடும். ஸோ இந்த கண்டிஷன்லாம் தான் நடக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வட்டியில் வந்து அபராதம் அப்படிங்கிறது 2% பிடிச்சிட்டு கொடுக்கறது எந்தெந்த கண்டிஷன்னா, நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க ஆனால் ஒரு 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போது முழு அமௌண்ட்டை எடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு 5.5% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? எந்த ரீசனும் சொல்லாமல் நீங்கள் வந்து நான் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதத்துலேயே போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து 2% வட்டியை அபராதமாக பிடிச்சிட்டு 5.5% வட்டி நீங்கள் ஒரு 6 மாதத்தில் போய் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த 6 மாதத்துக்கு மட்டும் 5.5% வட்டி கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்துட்டு 2 விதமான ப்ரீமெச்சூர் க்ளோஷர் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000 நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ப்ரீமெச்சூர் க்ளோஷர் 1 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு காரணமே சொல்லாமல் இப்போ 1 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% அபராதம் பிடிச்சிட்டு 5.5% தான் வட்டி போட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு 10,000 கூட 561 ரூபாய் 45 காசு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ 10,561 ரூபாய் வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் கிடைக்கும் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணேன்னா. 2% வந்து அபராதமாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. அதுவே ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்படியே முழுக்க அந்த மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட்டில் என் முழு அமௌண்ட் வந்து 2 வருஷத்துக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் வந்து 11,602 ரூபாயாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதான் இந்த வட்டி வீதம் வந்து எவ்வளோ மாறுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேங்களா? 1 வருஷம் முன்னாடி எடுக்கிற பட்சத்தில். ஸோ லாகின் பீரியட் 2 இயர்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா நல்ல ஒரு 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும், ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட்டு அது இல்லைனா வந்து ஒரு சில பேங்க்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த MSSC சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அண்ட் KYC டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஓட்டர் ஐடி கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் பேன் கார்டு இஸ் மஸ்ட். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு KYC டாக்குமெண்ட்ஸ், கேஷ் இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு பிரான்ச்சில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறப்போ ப்ரூஃபாக வந்து MSSC சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதை 2 வருஷம் கழிச்சு அதை கொண்டு போய் கொடுக்குறப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் உங்கள் அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து மத்திய அரசுடைய திட்டங்க. அதனால உங்களுடைய முதலீடு ஓகேங்களா, டெபாசிட் பண்ண அமௌண்ட் அண்ட் வட்டி இது ரெண்டுக்குமே 100% உத்தரவாதம் அப்படிங்கிற டவுட்டே கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஸ்கீமு, உமன்ஸ்க்கு நல்ல கொஞ்சம் கையில் காசு இருக்கு, நல்லா டெபாசிட் பண்ணி வைக்கணும், நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட, அதுவும் நம்பகத்தன்மையா ரிஸ்க் இல்லாமல் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா இது பெஸ்ட் ஆப்ஷன். இதுல லிமிடேஷன் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு சிலர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுனால வருமான வரி சலுகை இருக்கா அப்படின்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கும் சரி, இந்த டெபாசிட் பண்ணனால ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் இல்லைங்களா, அதுக்குமே ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு வருமான வரி சலுகையும் கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லிமிடேஷன், அவ்வளோதான். அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 2 வருஷம் போடுறோம் இல்லைங்களா? 2 விதமான ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே. FD போடலாம், இல்லை MSSCயில் வந்து போடலாம். ஓகேங்களா? MSSCங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக உமனுக்கு, FDங்கிறது யார் வேணாலும் போடலாம். FDயில் 2 வருஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 7% தான். அதே MSSCயில் வந்து போடுறீங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் உமன்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரிஸ்க் ஃப்ரீயாக ஒரு அமௌண்ட்டை வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஏர்ன் பண்ண வைக்கணும், டெபாசிட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா MSSCயில் போடலாம். குட்டி குழந்தை இருந்தாலும் சரி, அம்மா, பாட்டி, அதுக்கப்புறம் ஒய்ஃப், யார் அக்கா தங்கச்சி யார் இருந்தாலும் MSSCயில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ டெபாசிட்டட் அமௌண்ட் வந்து வெறும் 1000 ரூபாய் தான் போட்டிருக்கீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து 160 ரூபாய், 1160 ரூபாயா உங்களுக்கு கிடைக்கும். அதே 5000 ரூபாய் போட்டிங்கன்னா 5801 ரூபாயா கிடைக்கும். 10,000 ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11,602 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கிடைக்கும். 50,000 ரூபாய் போடுறீங்கன்னா 58,011 ரூபாய் கிடைக்கும். அதுவே 1 லட்ச ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,16,022 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அண்ட் 1.5 லட்சம் போடுறீங்கன்னா 1,74,033 ரூபா வந்து கிடைக்கும். 2 லட்சம் ஃபுல் அமௌண்ட் வந்து போடுறீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட்டு
2,32,044 ரூபாய் கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ ஃபுல்லாக 2 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக போட்டு 2 வருஷத்துக்கு லாக் பண்றப்போ 32,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதுங்க. நல்ல ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவேன், முக்கியமாக உமன்ஸ்க்கு சேஃபா போடுறது. ஓகேங்களா. அடுத்து ஸோ எம்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொன்னேன். அது இல்லாம பேங்க்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதாவது அப்ரூவ் ஆன பேங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 6 பேங்க் வந்து சொல்றாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க எல்லாம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த பேங்க்ல ஏதாவது வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பேங்க்குக்கே போயிட்டு நீங்கள் இந்த எம்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்ல உங்களுடைய காசை வந்து டெபாசிட் பண்ணி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு உமன்ஸ்க்கு இந்த ஸ்கீம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல சேவிங்ஸ் மனப்பான்மை வந்து பெண்கள் கிட்ட எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான். உங்களுக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து சின்னதாக வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு முக்கியமான டவுட்டு, உமன் மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா வந்து தன்னுடைய மகளுக்காக கார்டியனா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா, இதில் வந்து சேர்ந்து அமௌண்ட் போட முடியும்னா எஸ் முடியும். ஓகேங்களா. ஸோ உங்கள் வீட்டில் மைனர் கேர்ள் இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு அதாவது ஒரு மென்னா இருக்கீங்க அப்படின்னா அப்பாங்கிற ஸ்தானத்தில் இல்லைனா கார்டியனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டு குழந்தைக்காக நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ அப்பா வந்து மைனர் கேர்ளுக்கு கார்டியனாக போயிட்டு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கீமோடைய பெனிஃபிட்டை வந்து அடைஞ்சிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் வந்து எஃப்டி வந்து போட்டால் என்ன மாதிரி வந்து அமௌண்ட் வரும், எத்தனை வருஷம் எஃப்டி போட்டால் எத்தனை இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் இட்ஸ் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன்ஸ்க்கு நல்ல ஒரு வட்டி கொடுக்கணும், நல்ல சேவிங்ஸ் ஒரு மைண்ட் செட்டை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது.